இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாறையை வந்து அப்படியே உடச்சி அது மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுன்றாங்க, இன்னொருத்தவங்க என்னன்னா இந்த பாசை காட்டணுன்றாங்க. ஸோ இருக்கு மக்களே, பச்சை கலர் கப்பல் பங்கு வந்தாச்சு. ஆனால் வந்து எப்போ டீசல் போட சொல்லுவாங்கன்னு தான் தெரியல. ஆந்திரா தெலுங்கானாலாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல இவ்வளோ தண்ணி இருக்கு. யாரெல்லான்னு பார்த்தா அதனால அழுத்துறாம்பா ஆக்சிடென்ட்ரை. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஃபைனலாக ஒரு வழியாக லாஸ் போகிறதுக்காக நிற்கிறோம் லைனில். ஆனால் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது, இது வரைக்கும் இன்னும் முடியவே இல்லை. அதிகமாக விடிய காலைல ஒரு 4 மணி 4 இல்லை 5 மணிக்கு வந்து இங்கேருந்து பார்க்கிங்லேருந்து வண்டி அவுட் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. என்ன எதுன்னு தெரியல. நான் வினோத் தலைவர் வந்து வண்டிக்கு டீசல் கம்மியாக இருக்குது, அதனால் டீசல் போட்டு போயிருக்காரு. இப்போ இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு அண்ணன் மகேந்திரன் 2 பேரும் வந்து பாஸ் போடுறதுக்காக நிற்கிறோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். இங்கே பாஸ் போட்டுட்ருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலராக ஓட்டிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக பாஸ் விழுது. நம்ம வந்து எப்போ தான் வரோம், அதனால் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து ரொம்ப லேட் பண்ணுறாங்க. இது ஏன் என்ன காரணம் தெரியல. தலைவர் வண்டி டீசல் போட்டு வந்துச்சு, ஆனால் அவர் தனியாசலை எடுத்துகிட்டு போடுறாரு. இந்தாகிறார் தலைவர். பாசு போட நான் அதான் போய் சாப்பிட்டே வந்துடலாம். ஆனால் நான் சாப்பிட்டேன்ப்பா. நீ சாப்பிட்ட முன்னாடி சாரா இது ஒன்றும் வேலையை ஆகிற மாதிரி தெரில. இந்த அண்ணன் முன்னாடி நிற்கிறாரு. தலைவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் இருக்குமாண்ணா. 3/4 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் தலைவரே வந்துட்டார். ஆனாலும் இன்னும் நாங்கள் பாஸ் போடல. ஏற்கனவே போட்ட வண்டிக்கும் போடலை, இப்போ புதுசாக வந்தவங்களுக்கும் போடலாம். அவ்வளோ டிலே ஆகுது. ஏன்னா பாஸும் போடலை, ஒன்றும் போடலை. நாங்கள் திரும்ப வண்டிக்கே போயிட்டுருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கு பண்ணால் கூட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே பாஸ் போடுறதுக்காகவே நின்று இருக்கோம் நாங்கள். ஆனால் இப்போ கடைசியில் வந்து அவ்வளோ நேரம் போயிட்டு அத்தனை பேரும் முடிச்சுட்டு லைன் போயிட்டு கிட்ட வர நேரத்தில் க்ளோசிங் டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி கதவை மூட்டாங்க. நீ பாஸ் போட்டால் போடு, போடாட்டி போ அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் திரும்ப வண்டிக்கு போயிட்டுருக்கோம். நீ போட்டு இறக்காட்டி போய் அப்படின்ட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கேன். எவ்வளோ நேரம் தான் மக்களை நிற்கிறது, கடுப்பாகல. என்ன ஆகுதோ பார்த்துலாம் போ. இதோட வேலையாவது மயிராகுதுன்னு கிளம்ப வேண்டியதான். பார்த்துலாம். அங்கேருந்து திரும்ப வந்துட்டோம். திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் கழித்து திரும்ப பாஸ் போடணும் வாங்கன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. திரும்ப போய் பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்னு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாம் நைட்டு டைமில் பாஸ் ஆகிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா இது நைட்டு இல்லை, இது மிட் நைட்டு. அந்நேரத்தில் தான் வந்து எல்லாத்தையும் வந்து இது போடணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. வேலை தொல்லை கொடுப்பாங்க, ரைட்டு. அந்த தொல்லை கொடுத்தாலும் அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லையே, முடிய மாட்டேங்குதே. வர வச்சு திரும்ப போன்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. 1/2 கிலோமீட்டர் தான், என்ன பண்ணுறது. தான் மக்களுக்கு போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மணி ஆக போகுது. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகிறாங்க. திரும்ப வந்து லைனில் நிற்கிறோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். திரும்ப வண்டிக்கு வந்து போயிட்டு பாஸ் போட்டு வரோம். மக்களே ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். யாராக இருந்தாலும் விசாகப்பட்டினம் 6 பேருக்கு வராதீங்க. ரோட கொடுத்தா வேணாம் சொல்கிறேங்க, வராதீங்க. அந்த பாஸ் போடுறதுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி, கிட்டத்தட்ட ஒரு 5 மணிலேருந்து அலைஞ்சிட்ருக்கோம் அந்த பாஸ் போடுறதுக்கு மட்டும். இப்போ தான் வந்து 2வது தடவை முடியாது, நீ போடாட்டி போன்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டிக்கு வந்துட்டோம். திரும்ப வந்து திரும்ப வந்து நீங்கள் வாங்க பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணி இப்போ தான் வந்து பாஸ் போட்டுட்டு திரும்ப போயிட்டுருக்கோம். ஒஸ்ட்டு. நம்ம சென்னை போட்டு நம்ம வெளியெலாம் கணக்கு போடலாம், அங்கே இருந்தால் அப்படி இங்கே இருந்தால் அப்படின்னு. நம்ம சென்னை போட்டு எவ்வளோ பரவாயில்ல, பெஸ்ட்டு. போட்டால் பாஸை போட்டோமா, ஆன்லைனில் பாஸை போட்டோமா, கொண்டு போய் ஸ்கேன் பண்ணோமா, உள்ளே போனோமான்னு வந்துடும். இங்கே பாஸ் போகிறதுக்குள்ளே உயிர் வருது. சரி ரைட்டு. இப்போ இல்லை ஒரு 4 மணி சொல்லியிருக்காங்க இங்கேருந்து வண்டி எடுக்கணும்னு. என்ன அதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் 4:20 ஆகுது மக்களே, வாங்க புறப்படலாம்.
வெளியே அவுட் பண்ணியாச்சு மக்களே. ரொம்ப நாள் ஆகுது சார். எவ்வளோ நாள் கழிச்சு அவுட் பண்ணுறாங்க. 13-14 நாளா. சரி, ஒரு வழியா அவுட் பண்ணணும்னு தோணுச்சேன். வெளியே வந்தாச்சு. ஏன் இந்த டைமில் விடியும் காலையில் அவுட் பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் வந்து இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்பர் லைனும் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ன்ற ஒரு காரணத்துக்கு தான் இந்த டைமில் அவுட் பண்ணுறாங்க. சரி, போவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மேலே லாரி நோ என்ட்ரி. இதுதான் போர்ட் ரோடு. விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி எல்லா இடத்துலையும். வைசாக் போர்ட்டுக்கு போறீங்கன்னா ஒன்றும் இப்போ பெரிய குழப்பம்லாம் இல்லை. புதுசாக வரவங்களும் நேராக போகலாம். நான் கொஞ்சம் தூரம் சிட்டிக்குள்ளே வர மாதிரி வந்து நேராக லெஃப்ட்டு கட் பண்ணி, நீங்கள் மேப்பு போட்டிங்கன்னா கூட காட்டும். லெஃப்ட்டு கட் பண்ணி நேராக போர்ட் ரோட்டில் வந்தீங்கன்னா டோலு தாண்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டிக்குள்ளார போகிற நேரத்தில் மேம்பாலம் வரும். இப்போ அந்த மேம்பாலம் அதில் அப்படியே மேலே ஏறினீங்கன்னா ரைட் சைடில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரே ரோடு தான். முன்னதான் அதாவது இது வந்து ஒரு ரோடு மட்டும்தான் இருந்தது, ஒன் வே மாதிரி. போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வர்றது ஒரு பக்கம் இருந்தது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடை கிளியர் பண்ணி பக்கமாக போகிறதுக்கு ஒரு பக்கம் வர்றதுக்கு ஒரு பக்கம் போட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்களேன், செவரு ஃபுல்லாக வந்து படம் வரைஞ்சி லைட் செட்டப் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான், லைன் நிற்குது. இது வந்து ஒரு ஜங்ஷனு, அதனால் இங்கேயே நிப்பாட்டிப்போம். ஏன்னா வண்டி வந்து டேர்ன் ஆகும் இது அங்கே போகிறதுக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2 மலை வந்து அப்படியே கொஞ்சம் குறுகலாக வரும். அதனால் இதில் வந்து ஒரு பக்கம் போகிறோம், ஒரு பக்கம் வரும். இதில் வந்து டபுள் ரோடு கிடையாது. பக்கத்துலேயே பாருங்கள் 2 ரயில்வே ட்ராக்கு. இதுதான் கூட்ஸ் ஹார்பருக்குள்ளே போயிட்டு வரேன். இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாறையை வந்து அப்படியே உடச்சி அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கா ஃபுல்லாக கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்கும். ரைட் சைட்லேயும் பாறை தான், அதுவும் மலை தான். அப்படியே அந்த கேட்டுக்குள்ளே புகுந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே என்ட்ரன்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வண்டிக்குள்ளே ஏறி செக் பண்ணுவாங்க. சிலிண்ட்ரு அடுப்பு எடுத்து வச்சுட்டேன், அதெல்லாம் உள்ளெல்லாம் ஏறி செக் பண்ணுவாங்க. அதனால் உள்ளே என்ட்ரி பண்ணி வந்தாச்சு. சென்னை ஹார்பரில் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயே லைனில் போயிட்டு நின்று போனோம். அங்கே எப்படி ஏறி வந்து நிற்பாங்களோ அதே மாதிரி இங்கேயே வந்து நிற்கிறாங்க. இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா 2 மலை இருந்ததா, அந்த 2 மலைக்கு நடுவில் அங்கேருந்து கடல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போகுது. அதுலேயே காற்று போய் நிற்குது. எந்த வீல்லன்னு தெரியல, காற்று போகுது தலைவரை. ஆஹா, ரைட்டு, லிஃப்ட் ஆக்சல். எந்த இடம் ஒரு ஏற்கனவே ஏர் ஃபால்ட்டில் இருந்தது, அந்த இடத்துல போகுது. சரி, ரைட்டு, தூக்கி விட்டு ஓட்டிப்பா. பஞ்சர்லாம் கிடையாது. ஏற்கனவே ஏர் ஃபால்ட்டில் வந்து லைட்டாக டயர் வெடிப்பு விட்டு நீட்டின்னு இருந்தது, அதாவது வெளியே பிதுங்கின மாதிரி. இப்போ அதில் தான் போகுது. சரி, தூக்கி விட்டாச்சு, பார்த்துக்கலாம். போன தடவை நேராக விட்டாங்க, இப்போ லெஃப்டாக இந்த வழி புதுசாக போட்டிருக்காங்க போல்.
ஆனா இது உள்ள போற வழி மட்டும் இது வரைக்கும் 3 தடவை வந்துட்டேன். 3 தடவையும் ஒரு வழியில போயிருக்கிறேன். இதை மட்டும் இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல உள்ள போறதுக்கு மட்டும். ரைட், இதுலயே ஓரங்கட்ட சொல்றாங்க. இந்த கேட்டு வழியா தான் உள்ள போகணும். ஓகே, நல்லாவே வெடிஞ்சிருச்சு. டைம் காலையில் 6 மணி ஆகுது. இது அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் பிடிக்கிறது, ஃபிஷிங் போட்டு அந்த இது எல்லாமே. கண்டெய்னர் டெர்மினல் விசாகப்பட்டினம். சென்னை போர்ட்ல எப்படி போறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் லைன்ல நின்று நம்ம ஜீரோ கேட்டு மாரி இப்போ இந்த கேட்டு உள்ள என்ட்ரி பண்ணி உள்ள போயிட்டோம்னா அநேகமா பாஸ் போட்டேன். ஏன்னா ஓரங்கட்டி பாட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதுல வேற காலையிலே வந்தாச்சு. உள்ள சாப்பாடு டீ எதுக்குமே வழி இல்லை. கொஞ்சம் சீக்கிரமா இறக்கிட்டு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கெல்லாம் நம்ம போய் நிக்கிற லைன் மட்டும்தான் போக மாட்டேங்குது. பக்கத்துல கத்து என்ன பண்ணுறதுலாம் போகுது. என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும்ன்றாங்க. இன்னொருத்தன் என்னன்னா இந்த பாஸை காட்டணும்ன்றாங்க. என்ன பண்ணாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த வழியெல்லாம் போல நேரா அப்படியே அது அந்த லாஸ்ட் கேட்ல கூப்பிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆகுமா. இதுதான் இங்க இஆர் சிஸ்டம் போல. ஓகே, பேப்பர் வந்து ஓகே வந்து விட்டது. ஒரு பேப்பர் தானா? ரைட், வந்தாச்சு. நிக்கிறாங்க ஓரங்கட்டி நிக்க சொல்றாங்க. படம் இங்க வந்து மறுபடியும் செக் பண்ணுவாங்க. எல்லாம் ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்டு அப்புறம் கேப்பு போடணுமா. நம்ம ஆளுங்களாம் கேட்டு முனையில் உள்ள வர சொல்லும் போதே போட சொல்லுவாங்க. இங்க வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் போட சொல்றாங்க. ரைட்டு, எப்படி இருந்தாலும் ஆகுது. ஆனால் எல்லாம் போய் அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்களே, எதுக்குன்னு தெரியல. இல்லை வேற கீழே போய் இறங்கும் போது வந்து ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் போன சிங்கிள் சொன்னாங்க. அதாவது கீழே இறங்கினா ஃபோனு வச்சுருந்தோன்னா பாக்கெட்டில் போட்டுக்கணுமா. ஓகே.
என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இது இல்லை. இங்கே எல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்க. போய் என்னன்னு பார்த்து கேட்டு வரேன். ஒருவேளை பாஸ் எதனா செக் பண்ணுறாங்களா என்ன எதுக்கும் எதையும் எடுத்துகிட்டு போவோம். முடியல. சும்மா போயிட்டு என்ன எது சொல்கிறான்னு கேட்டு வந்தோம். இஆர்லாம் வந்து கொஞ்சம் நேரம் கன்ஃபார்ம் பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்ட்டாங்க. இப்போதைக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நம்மளுக்கும் அதான் தேவை. ஏன்னா தூக்கம் வர்றதில்ல, கண்ணு வர எரியுது. கொஞ்சம் நேரம் அப்படியே இங்கேயே விழுந்து கிடக்க வேண்டியது தான். எப்படின்னா தட்டினமோ தட்டுறாங்களா இல்லை எழுப்புவாங்களான்னா கூட தெரில. சரி, அதுக்குள்ளே பார்க்கலாம். உள்ள போக சொல்கிறாங்க. வெளியிலேருந்து வர ட்ரெய்லரு மற்ற இங்கே ஓட்டுறாங்கல்ல, அவங்களும் வந்து இந்த மாதிரி இடத்துல நின்று அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறாங்க. அதான் தெரில நம்ம மட்டுமா அந்த மாதிரி நின்று போகிறோம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இந்த வண்டிகளும் நின்று தான் போகுது. அதில் கப்பல் ஒன்று அன்லோடிங் பண்ணுறாங்க. இதோ இருக்கு மக்களே, பச்சை கலர் கப்பல் பாருங்க, அதோ நிற்குது ஆப்போசிட்டில். நல்லா காற்று அடிக்குது. லாக்கு திருப்ப சொல்கிறாங்க. என்ன திருப்பிட்டேன், இருந்தாலும் சின்னதாக ஒரு செக்கிங். ஏன்னா அங்கேருந்து வந்து இதில் நவந்துடும். இதில் தான் இறங்க போகிறோம். கண்டெய்னர் அன்லோட் பண்ணியாச்சு மக்களே. அவ்வளோதான், இதுக்கு மேலே வெளியே அவுட் பண்ண வேண்டியது தான். வேறு இங்கே ரயில்வே ட்ராக்கு, இங்கே வந்து கண்டெய்னர் லோடிங்கு அந்த இதுக்காக. இப்படி போய் அந்தாண்ட போய்க்கலாம். ஏன்னா அந்த பூத் வழியாக போகக்கூடாது, சைடில் தான் போகணும். கேட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரியல, இடம் இல்லை. இங்கே வெளியே அவுட் பண்ணால் கூட அந்த ரோட்டில் கூட ரோடு போட்டுட்ருக்காங்க. எங்கிட்ட போய் நிற்கிறதுன்னு ஒன்றும் புரியல. சரி பார்ப்போம். அடுப்பு தூக்கிட்டு போயிருக்கேன். மேலே ஒரு கோவில் கூட இருக்கு. இந்த இடம் தான் ரொம்ப கம்மியான கேப் இருக்கா, அதனால இது ரோடும் சின்னது, பக்கத்துல 2 ரயில்வே ட்ராக் வேறையா. இதுக்கு மேலே இந்த மலையை வந்து உடச்சி எல்லாம் இது பண்ண முடியாத கஷ்டம். அதனால இதை மட்டும் அப்படியே விட்டுக்கிறாங்க. இல்லைன்னா ரயில்வே ட்ராக்கை எடுக்கணும். ரெண்டுமே தேவை தான், ரோடும் தேவை, ரயில்வே ட்ராக்கும் தேவை. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது.
செவத்துலாம் நல்ல படம் வரைஞ்சி வச்சிருக்கோம். டீசல்லாம் அடிக்குது. ஓகே, நார்மல் மெயின் ரோடு வந்தாச்சு. உள்ள இருந்து வெளியே போற வரைக்கும் எங்கேயும் போய் நிப்பாட்ட முடியாத மாதிரி இருக்கு. விசாகப்பட்டினத்துல இருந்து அனகாப்பள்ளி போறதுக்காக போயிட்டு இருக்கோம் மக்களே. வெளியே அவுட்ரு போயிட்டு அனகாப்பள்ளி தாண்டி போய் நில்லுங்கன்றாங்க. அநேகமாக எங்கன்னா நிற்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகணும்னு சொன்னால் தான் எவ்வளோ டீசல் போடணும்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். வெளியே போவோம், சிட்டியை விட்டு வெளியே போவோம். அங்கங்கே சிக்னலு, டிராஃபிக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் ரோடு சரியில்லை. அந்த பக்கம் உள்ளே வரும்போது போட்டு வச்சுருந்தாங்க, ஆனால் இந்த சைடில் இல்லை. இப்போ தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா ரோட்டில், கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப்பு கூட விடாத வராங்க. போட்டோம் கடை வச்சு போ. ராஜமந்திரி 175 கிலோமீட்டர். தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல மக்களே. திரும்ப நாக்பூர் எதனா போக சொல்றாங்களா, இல்ல அப்படியே சென்னை எதனா வர சொல்றாங்களா தெரியல. எப்படியும் இன்னொரு 30 கிலோமீட்டர் போகணும். 30 கிலோமீட்டர் போயிட்டு அந்த பங்கான நின்றுட்டு ஃபோன் அடிப்போம். இல்லை முன்னாடி போன வண்டி எதனா கேட்டிருப்பாங்க. இது வரைக்கும் இன்னும் எதுவும் ஃபோன் நம்மளுக்கு எதுவும் வரல. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ரோடு ஜாயின் பண்ணதோ நிற்குது வண்டியெல்லாம். ஒரு 4 வண்டி தான் நிற்குது. நிற்கட்டும். சிங்கு கத்தி வச்சுன்னு இருக்காது விற்கிறவர். தார் ரோடு கூட ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். சிமெண்ட் ரோட்ல ஓட்டிட்டு இருக்குமா, அது பேட்சா இருக்கிறதால தூக்கி போட்டுக்கிட்டே இருக்க. போன ட்ரிப்பு போய் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பங்கு எப்பயோ போயிடுச்சு. ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே. அதில் டீசல் போட்டு போனோம். இப்போ வேற பங்கா. ஒரு சிங்கிளுக்கு ஒரு பங்கு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கதையோ இது. இந்த பங்கு எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆனால் பங்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கோம். யூட்டர்ன் பண்ணி தான் வரணும் பாரத் பங்கு அப்படின்னாங்க. நானும் பார்த்துன்னு தான் போயிட்டுருக்கேன். சரி, முன்னாடியே வண்டி போகுது. எங்கே வருதுன்னு தெரியல. இல்லை என்ன ஊரில் இருக்குன்னு சொல்லலை. இல்லை அதையாவது பார்க்கலாம். டீசல் அலாம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போவோம். இந்த பங்கு தான். ஏன்னா இது நாங்கள் வந்து ஒரிசாலாம் ஓட்டும் போது இந்த பங்கில் தான் டீசல் போடுவாங்க. டீசலே இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சுட்டு போவாங்க. இதுவாக தான் இருக்கணும். இந்த பங்கே தான் வண்டி யூட்டர்ன் பண்ணி வருது. பங்கு வந்தாச்சு. ஆனால் வந்து எப்போ டீசல் போட சொல்லுவாங்கன்னு தான் தெரில.
அப்படியே கொண்டு வந்து பங்க்கில் பின்னாடி பார்க்கிங் சைடு மாரி இதில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வண்டிக்கு டீசல் போட்டுட்ருக்கேன். நான் வந்து இங்கே பில்லு வச்சு எழுதிட்டுருக்கேன். நம்ம இவர் தான் வண்டி எடுத்து வந்து டீசல் போட்டுட்ருக்காரு. டேங்க் ஃபுல்லு ஓடிட்டுருக்கு. தலைவர் இருக்கார், அவர் வண்டிக்கு ஃபுல்லு. மற்ற வண்டிக்கெலாம் 150, நம்மளுக்கு ஃபுல்லு. எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போம். நம்ம வண்டி ஃபுல் பண்ணியாச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 290 லிட்டரு போட்டிருக்கேன். நம்மளுக்கு செமையான வேலை. இருக்கிற வண்டிக்கு டீசல் போட்டு ஓடிபி சொல்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு. வாங்க கிளம்பலாம் அங்கேருந்து. எல்லா வண்டிக்கு வேலை முடிஞ்சது மக்களே. இதுக்கு மேலே அப்படியே நேரம் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். நாக்பூருக்கு தான் போகணுமா, ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் போகணுமா, முடியல. சரி, வாங்க கிளம்பலாம். டீசல் போட்டுக்கிட்டு எல்லா வண்டியும் அனுப்பிச்சி விட்டாச்சு மக்களே. நானும் அவர் பின்னாடி வினோத் வராரு, 2 பேர் மட்டும் போயிட்டுருக்கோம். மீதி வண்டியெல்லாம் முன்னாடி அனுப்பிச்சி விட்டாச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா வண்டி ஓயாத ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு கம்பெனியில் இருக்கிற மாதிரி அப்படி சொல்கிறாங்க. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் எங்கள் டிரான்ஸ்போர்ட்டையும் ஒரு இது சொல்லணும். இது ஆனால் நேற்று சாயந்தரம் அந்த பங்குக்கு வந்தோம். நைட்டு ஒன்றுமே சொல்லலை, நல்லா நைட்டு டீசலும் போடல. இந்தமாரி சீக்கிரம் போகணுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் நைட்டே டீசல் போட்டு விடுங்க, நாங்கள் நைட்டே அப்படியே மெதுவாக போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். எதுவுமே சொல்லாத திடீர்னு காலைல ஃபோன் போட்டு சீக்கிரம் டீசல் போட்டு சீக்கிரம் கிளம்புங்கன்றாங்க. சரி, என்ன தான் பண்ணுறதோ. வெயில் ஆனால் பட்டை கலப்புது. வெயில் டைம் ஆகி போச்சா, அது ஒரு பக்கம் அனல் வீசுது, வண்டி ஒரு பக்கம் அனலாக அடிக்குது. 2 வீலரு அந்த போட்டுக்குள்ளே போனால் என்ன குறைஞ்சி போடுவீங்களா? வண்டி பிரேக் டவுன் போல. நேர் ஆப்போசிட்டில் பாருங்க விவேகானந்தர் தான் நினைக்கிறேன். இல்லை வேற யாருன்னாவா? இந்த சைடில் யாருன்னா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சென்னை 612 ஸ்ட்ரைட்டாக போயிருந்தோன்னா ராஜமன்றி ஊருக்குள்ளே போயிடும். இதான் அவுட்ரு. இதுக்கு கோதாவரி ஆற்று பாலம். இதில் வேலை நடக்குதா? ஓ, பாலத்தை சுரண்டிட்டு இருக்காங்க, பாலத்தில் இருக்க ரோட்டை. மீன்பிடி படகுலாம் வச்சிருக்காங்க. பெரிய ஆறு நடுவுல பாருங்க ஒரு தீவு மாதிரி, அது ஒரு ஏரி மாதிரியே இருக்கு. நிறைய போட்ல மீன் பிடிக்கிறாங்க. ஆந்திரா தெலுங்கானாலாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல இவ்வளோ தண்ணி இருக்கு. இத்தனைக்கு இப்போலாம் மழைலாம் கூட பெய்யல. எவ்வளோ பெரிய ஆறுல எவ்வளோ தண்ணி இருக்கு. ஆனால் நம்ம ஊரில்
மழை பெய்யும் போது ஆற்றுல தண்ணி போகும், அதோட சரி. அதுக்கப்புறம் கிடையாது. வெயில்ல இருந்து போயிட்டு இருக்கோமா, அப்படியே 2 பக்கமும் தண்ணி இருக்குல்ல. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அனல் கம்மியாக இருக்குது. நல்லாவே ஃபீல் ஆகும், ஏன்னா 2 பக்கம் தண்ணி இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் சில்லுன்னு இருக்க மாதிரி. தண்ணி செம்ம தண்ணி இருக்கு. ஓகே, பாலம் முடிவுக்கு வரப்போகிறது. அவ்வளோதான். இதுக்கு மேலே கீழே போயிட்டேன்னா சிங்கிள் ரோடு, மல்லு கட்டணும் மற்ற வண்டிங்களோட. தேவர்பள்ளி வந்தாச்சு. இங்கேருந்து அடுத்த ஊர் கம்பம் வரைக்கும் போகணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 178-180 கிலோமீட்டர் ஒன்றுமோ வரும். போன தடவைலாம் மெதுவாக போக சொன்னாங்க. அதனால் இந்தமாரி இருக்கிற பார்க்கிங்லாம் ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு பிரேக் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே போனோம். ஆனால் இந்த ட்ரிப்பு எங்கேயுமே நிப்பாட்டாதான் போனால் தான் போக முடியும் கிட்ட. ஸ்டார்ட் ஆகிவிட்டது சிங்கிள் ரோடு. கம்பம் 178 கிலோமீட்டரு. ஒரு 400 கிலோமீட்டர் கிட்ட இது சிங்கிள் ரோடு. இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருக்கும். டைம் இருந்திருந்தால் இந்த ரோடு நிப்பாட்டிட்டு நைட் டைமில் எடுத்துன்னு போயிருந்துருக்கலாம். ஆனால் போய் தானே ஆகணும். பார்டர் வந்தாச்சு. ஆந்திரா முடிஞ்சது. தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட். நம்ம இப்போ நேராக போகலாம். 1 நிமிஷம் இல்லை, தெலுங்கானாக்குள்ளே வந்தாச்சு மக்களே. ஆந்திராவிலேருந்து ரோட்டில் வண்டிகளை சைடு எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. ஆப்போசிட்டில் எதனா ஒரு வண்டி வந்துருதா போக முடியாது, போயிடுது. ரொம்ப நேரமாக டேங்கர் பின்னாடியே போயிட்டு இருக்கேன். வருங்க, வரவங்களுக்கு கண்ணு தெரியக்கூடாது போல இது. அந்த மாதிரி போடுறான பேர் லைட்டு. ஊர் வருது. எதனா ஊர் வந்தா மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த 4 ரோடு வருது. இது சேத்துப்பள்ளி வந்துட்ட மக்களே. அப்படின்னா சிங்கிள் ரோடு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இந்த ரோட்டில் இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனாதான் வாராங்கால் நோ என்ட்ரி ஊரையே தாண்ட முடியும். எப்படியாவது தாக்கு பிடிச்சி ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த ஊரை தாண்டலைன்னா நைட்டு பாஸ் பண்ணி அந்தாண்ட போக முடியாது. அதோட மறுநாள் நைட் ஆகிடும். அவங்க சொன்ன மாதிரி போக முடியாது. அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நைட்டு போக முடியாத மாதிரி ஆகிடும். எப்படியாவது ஓட்டியே ஆகணும். இந்த வண்டி கொஞ்சம் சைடு எடுக்க கஷ்டமாக இருக்குது. இந்த உமி ஏற்றிட்டு போகிற வண்டி நான் அகலமாக இருக்கா. அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்துடுது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ அகலமான வண்டிக்கு எப்படி ஆர்டிஓ பர்மிஷன் தராங்கன்னு தெரியல. யாரெல்லான்னு பார்த்தா அதனால அழுத்துறான்பா ஆக்சிடென்ட்ற. வண்டி போக தள்ளுது பாருங்க. ஒரு வண்டி ஏறுதுன்னா அந்த வண்டி முன்ன விடக்கூடாது. அழுத்துறா கேர மாத்துறா கீரை அழுத்துறா ஆக்சிலேட்டர்ன்ற மாதிரி
வீம்புக்கு ஓட்டுறது. கம்பம் ஊருக்குள்ள போயிட்டுருக்க. இங்கிருந்து இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் ஓட்டணும். 120 கிலோமீட்டர் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரி ஊரை பாஸ் பண்ணிடலாம் வாராங்கால. அதுக்கு தான் முயற்சி பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். டைம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், மெதுவாக வந்திருக்கலாம். வராங்கால் ஊர். அவுட்ரு வெளியே வந்தாச்சு மக்களே. ஓ என்ட்ரி வேலை முடிஞ்சது. இந்த ஊரை தாண்டிட்டுன்னா வெளியே போயிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த சிங்கிள் ரோடு, இந்த ஊரை தாண்டா சிங்கிள் ரோடு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த விட்டியும் ஓட்டின்னு எப்படியாவது கரீம்நகர் போயிடணும்னு வச்சிங்களேன். கரீம்நகர் போயிட்டா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது வரைக்கும் கண்ணு தூக்கம் சொக்குது, சமாளிப்போம். கரீம்நகர் பக்கம் வந்தாச்சு. கரீம்நகர்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்பா, இங்கேயாவது கொஞ்ச நேரம் நிப்பாட்டலாமா? கண்ணுல தூக்கம் சொக்குது. சரி உரங்கட்டும் முதல்ல. ஓகே மக்களே, இதுக்கு மேலே முடியல, கண்ணு எரியுது. டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. இங்கே கொஞ்ச நேரமாவது பிரேக் எடுக்கணும், இல்லைன்னா சுத்தமாக விடியங்காலில் ஓட்டவே முடியாது. இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.